ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது கூடயே நம்ம டொமேட்டோ கெச்சப்பும் செஞ்சுருக்கோம். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட் இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு. கூடயே தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். இதை இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதோட தோல் எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடயே 2 கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். கூடயே உங்களுக்கு தேவையான அளவு பீன்ஸ், இது இல்லாமல் நீங்கள் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டாலே உங்களுக்கு உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் ஆயிரும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ் கூடயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வெங்காயம், அதுக்கப்புறமா கேரட், அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறமா பீன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடயே நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கூடயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டும். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூளும் உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ எல்லாத்தையுமே கலந்து விட்டாச்சு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. நெக்ஸ்ட்டு கட்லெட்டை கோட் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 4லேருந்து 5 ரஸ்க்கை இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு எம்டி மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு நல்ல பவுடராக நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் ரஸ்க்கை. அடுத்து ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவு மைதா, ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, ஒரு 2 பிஞ்ச் அளவு பெப்பர் பவுடர் போட்டு இது கூடயே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க பொட்டேட்டோ மிக்சரை இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்ஸில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓவலாக பண்ணிக்கலாம், ஸ்கொயராக பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி சிலிண்டரா, எந்த மாதிரியான ஷேப்ஸ் வேணுமோ உங்களுக்கு அந்தளவுக்கு ஷேப்பில் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மிக்சரில் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டை கூட நல்லா பீட் பண்ணி அதில் கோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க ரஸ்கில் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு கோட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரன்ச்சியாக வரும். ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு சின்ன கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்ஸை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க, ஏன்னா இது நீங்கள் ரீயூஸ் பண்ணவே முடியாது. நம்ம போட்ட உடனே இதோட பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே லைட்டாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ எண்ணெயை திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிரும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேயே கட்லெட் நல்லா ரெடி ஆயிரும், டீப் ஃப்ரை ஆகி. ஏற்கனவே நம்ம பொட்டேட்டோவை வேக வச்சுருக்கிறதுனால இது ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஸோ நம்ம கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது கூடயே நீங்கள் எந்த ஒரு கெச்சப்போ இல்லாட்டி சாஸோ வச்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த சாஸ் ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த கட்லெட் ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.